தேர்தல் பிரச்சாரம் முடியறதுக்கு 4 நாள் முன்னால நீ மட்டும் எடப்பாடியாரை பத்தி பேசியிருந்தேன்னு வச்சுக்க விஜய், உன்னை அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு எடப்பாடியாரு. தேர்தல் பிரச்சாரம் முடியற கடைசி நாள் கடைசி நிமிஷத்துல நீ எடப்பாடியாரை பத்தி பேசுற. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு துப்பு இருக்குதா உனக்கு? 6 மணிக்கு மேல உன்னால பிரச்சாரம் பண்ண முடியுமா? நீ எத்தனை மக்கள் பிரச்சனை பத்தி பேசி இருக்கிற? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் ஆறா ஓடிட்டு இருக்குது, எல்லா இடத்துலயும் கஞ்சா விக்குது. எதை பத்தியாவது பேசி இருக்கிறியா? எத்தனை பாலியல் வன்புணர்வு நடக்குது, எதை பத்தியாவது பேசி இருக்கிறியா? ஒட்டு மொத்தமா திமுகவோட பி டீம் நீ. 6 மணிக்கு மேல வெளியில வரல, நீ என்ன கேக்குற? எடப்பாடியார் அந்த தொகுதி விட்டு வெளியில வந்து போட்டிடுமான்னு கேக்குற. அவர் மாஸ் லீடரா, ஒரு பொன்விழா கண்ட கட்சியோட பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டுல எந்த இடத்துல ஜெயிப்பாரு. ஆனா நீ எங்க நிக்கிற? பெரம்பூர்ல நிக்கிற, திருச்சி கிழக்கன்ல நிக்கிற, அங்க இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகளை குறி வச்சு நிக்கிற. நீ எல்லாம் பேசலாமா? உன்னை நம்பி உன் பின்னால பாவம் இந்த பசங்க, சின்ன பசங்க எதையோ பார்த்த மாதிரி உன் பின்னால ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டு மொத்தமா உன்னோட யோக்கியதை என்னங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போயிடும். நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ வந்து திமுகவோட பி டீம். திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு திரும்பவும் திமுக ஆட்சி கொண்டுட்டு வரதுக்காக நீ பேசிட்டு இருக்கிற. இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜய். இனிமேல் எடப்பாடியாரை பத்தி எந்த இடத்துலயாவது பேசினா ஒட்டு மொத்தமா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவோம். 41 பேர் செத்தான், நீ ஓடி ஒளிஞ்சவனி, நீ பேசலாமா? ஆனா எடப்பாடியாரு உனக்காக சட்டசபையில பேசினாரு. அன்னைக்கு அவர் மட்டும் இல்லனா திமுக உன்னை கொத்தா தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கொத்துக்கறி போட்டிருப்பாங்க. ஆனா நீ வந்து எடப்பாடியாரை பத்தி பேசுற. நல்லா தெரிஞ்சுக்க விஜய், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான இயக்கம். எடப்பாடியார் தான் மக்கள் தலைவர். அவரை பத்தி பேசணும் அப்படின்னா தோல் உரிச்சிருவோம். நல்லா புரிஞ்சுக்க.